எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது 3 ஜாப்பனீஸ் மென்னுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் வருது. அதுவும் ஜின்மேன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவங்களும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கன் எல்லாம் இருக்கு. அந்த கன்னை மட்டும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாக்ஸ்குள்ள இன்னொரு பேக்கேஜும் இருக்கு. அதை கவனிக்க மாட்டிக்கிறாங்க. அந்த பேக்கேஜ்குள்ள இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஒரு பொண்ணு, அதாவது சோமின்னு. அதை இன்னொரு ஆள் ஓபன் பண்ணும் போது கண்டுபிடிச்சிடுறான். இந்த பொண்ணு எதுக்கு ஜின்மேன் பேக்கேஜ்ல அனுப்பிச்சிருக்கான்ட்டு அவன் யோசிக்கிறான். அப்ப சோமினோ ஜின்மேனோட மெசேஜ் கொடுக்கறா. அந்த மெசேஜ்ல இந்த பொண்ணோட பேரு சோமின்னு, இவ்வளவு கொஞ்ச நாளைக்கு நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அனுப்பியிருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஜின்மேனோட மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன ஹாஸ்பிட்டல்ல ஜின்மேனோட அம்மா, இங்க பாருடா, தனியா இந்த மாதிரிலாம் இருக்காத, அப்ப உன்னோட அண்ணனையும் ஜியானியும் பாரு, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, குடும்பம்னா என்னது அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த ஹாலோட பேரு ஹோண்டா. அவனோட ஹார்ட்வேர் ஸ்டோரோட வாசல்ல ஒரு பிரவுன் பேக்கேஜ் அவனுக்கு கிடைக்குது. அந்த பேக்கேஜை எடுத்துட்டு அவன் கடைக்குள்ள போயிடுறான். அப்படியே அந்த கடைக்கு கீழேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹைட் அவுட்டும் வச்சிருக்கான். அங்க போயிட்டு அந்த பேக்கேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நிறைய கன்னோட பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா அவன் டோர் வாசல்ல யாரையோ பாக்குறான். உடனே கன் எடுத்து சுடலான்னு திரும்பும் போது அங்க நிக்கிறது ஜின்மேனு. இப்படி பார்த்தோன்னே சோமின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா சோமின் தூங்குனதுக்கு அப்புறமா ஹோண்டாவும் இவனும் சேர்ந்து பாலி எங்க இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ஹோண்டாவால பேச முடியாது. இருந்தாலும் அவன் சைக்கிள்லயே ஜின்மேன் கிட்ட, கவலைப்படாத, பாலி செத்துட்டான், அவன் திரும்பி வரமாட்டான், உனக்கு வேணா ஒரு வேலை இருக்கு, என்கிட்ட நீ வேலை செய்யறியா அப்படின்ட்டு கேக்குறான். ஜின்மேனும் என்ன வேலைன்னு விசாரிக்கும் போது, என்னோட ஆர்ம்ஸ் பிசினஸ் நான் விரிவாக்கம் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மால் மாதிரி. என்னோட தம்பியும் இந்த கம்ப்யூட்டர்ல பெரிய கில்லாடி, அவன் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னான், அதை வச்சு நான் பண்ணலான்னு இருக்கேன்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அப்பதான் ஜின்மேனும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அதாவது சோமின் அவளே தனியா ஒரு கன் அசம்பிள் பண்ணிருக்கா. சோமின்குள்ளயும் இவ்வளவு டேலண்ட் இருக்கான்னு ஆச்சரியப்படுறான். அப்படியே அடுத்தது பாலியை தான் காமிக்கிறாங்க. யாருமே ஆள் இல்லாத ஒரு பில்டிங்ல பாலி, ஸ்னைப்பர், அதுக்கப்புறமா அவன் கீழே வேலை செய்யறவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜின்மேனை பழிவாங்களான்ட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த பாலியோட கேங்ல ஜுன்சியோல்னு ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு என்னன்னா, ஜின்மேனை மட்டும் அட்டாக் பண்ணுங்க, எதுக்கு தேவையில்லாம ஜின்மேனோட ஃபேமிலியில அட்டாக் பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பாச்சேன்னு சண்டை போடுறான். இதனால அங்க ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஆயிடுது. ஜின்மேனோட அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போன பாலி ஜின்மேனோட அம்மாவோட வாயை மூடியே அவங்கள மூச்சு திணற வச்சு கொன்னுடுறான். ஜின்மேனுக்கு இதனால்தான் லைட்டா டவுட் வந்திருக்கும். ஒருவேளை பாலியும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்துதான் அம்மாவை என்ன பண்ணிட்டாங்களோன்னு அண்ணா கிட்ட போயிட்டு, அண்ணா அம்மாக்கு ஒரு அட்டாப்சி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கப்புறமா அண்ணாவும் அதெல்லாம் தேவையில்லடா, நீ கிளம்பு ஜியானை கூட்டிட்டுன்னு ஜின்மேன் அமுச்சு விட்டுட்டு இருப்பாரு. ஜின்மேன் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்னைப்பர் அங்க வந்துடுறான். அந்த ஸ்னைப்பரை அப்படி மேல போற விஷயம் எல்லாத்தையுமே கேமரால இருந்து இன்னும் சில ஆளுங்கெல்லாம் சேர்ந்து எரேஸ் பண்ணிடுறாங்க. அவன் போயிட்டு ஜின்மேனோட அண்ணனையும் அண்ணியும் பார்த்து, உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் ரூஃப் டாப் மேல வரீங்களா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் ஜின்மேனுக்கோ அம்மா இறந்ததுல டவுட் இருக்கிறதுனால ஹோண்டா கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண அப்படின்ட்டு சொல்றான். ஹோண்டா அப்ப வீட்டுல தான் இருக்கான். அவனோட தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ஸ்னைப்பர் ஜின்மேனோட அண்ணாவையும் அண்ணியும் மாடி கூட்டிட்டு வந்து ஸ்லோவா வச்சு செஞ்சு கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் நடக்கும் போதுதான் அந்த பாலியோட கேங்ல இருக்க ஜுன்சியோலுக்கு மனசு தாங்காம உடனே ஜின்மேனுக்கு கால் பண்ணி, பாலி இன்னும் சாகல, உன் குடும்பத்தையே கொலை பண்ற வெறியில இருக்கான்ற விஷயத்த சொல்லிருப்பான். ஜியானும் அப்ப வீட்டுல தனியா இருக்கிறதுனால ஜின்மேனும் உடனே ஹோண்டாக்கு மெசேஜ் பண்ணி ஜியானை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றான். ஹோண்டா மெசேஜ பார்த்துட்டு கிளம்பும் போது ஹோண்டாவோட தம்பியும், என்ன நான் கிளம்புறீங்க அப்படின்ட்டு சண்டை போடுறான். ஆனா ஹோண்டாவோ, நீ கவலைப்படாத, நான் டின்னருக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அப்பதான் கரெக்டா ஜியானை ஒரு ஆளை அட்டாக் பண்ண வருவான். அவன் கிட்ட சண்டை போட்டு ஜியானை காப்பாத்திடுறான். ஆனா அதுக்கப்புறமா வரவங்க எல்லார்கிட்டயும் அவனால சண்டை போட முடியல. லாஸ்டா அந்த ஸ்னைப்பர் இவனோட கையை தான் வெட்டுவான். அந்த விஷயத்தை தான் ஜியானும் பாத்துருவா. ஜியான் இதை நேர்ல பார்த்ததுனால ஜன்னலுக்கு வெளியில குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா கார்ல இடிச்சு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இன்னொரு பக்கம் கிளம்பி போன ஜின்மேனும் நடுவுலயே மாட்டிக்கிறான். அவனோட காரை சுத்தி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் பண்றவங்க ஹெட் யாருன்னா அந்த ஜுன்சியோல் தான். ரொம்ப நல்ல மாதிரி ஜின்மேனுக்கு கால் பண்ணானே நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அவன் இன்னுமே பாலியோட சைட்ல தான் இருக்கான். ஜின்மேனை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஜின்மேன் கிட்ட மெஷின் கன் இருக்கு. அதே மாதிரி அவனோட காரும் புல்லட் ப்ரூஃப் ஷீல்டோட இருக்கு. அந்த உதவியோட அவனும் மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் ஹோண்டாவோட அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ல சோமின் சிசிடிவி கேமரால 2 ஆளுங்க பில்டிங்குள்ள வரத பாக்குறா. அவங்க முக்கியமா இப்படி கடைக்குள்ள வரதே சோமினை தூக்கிறதுக்காக தான். சோமினுக்கும் இவ்வளவு நாளா கூடவே இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே கத்து வச்சிருக்கா. அந்த டேலண்ட்லாம் யூஸ் பண்ணி வந்த ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அவ திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிறா. பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டன் அழுத்துறா. அந்த பட்டன் அழுத்தினோடனே மொத்த ஸ்டோர்லயும் அப்படின்னு நெருப்பு பார்த்து ஆரம்பிச்சிடுது. அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் பாசினும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஓபன்ல இருக்கு. யாரா அது நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்கன்ட்டு அவனும் உள்ள போய் பாக்குறான். உள்ள ஜின்மேன் தான் வந்திருக்கான்.
அங்க சண்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட பசினோட வீட்டுக்கு தான் வரான். ஜின்மேனு சுத்தமா நினைவுல இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஏந்துக்கிறான். அப்ப பசினும் கேக்குறான், எதுக்காக நீ முதல்ல பாலியை கொலை பண்ண ட்ரை பண்ண, அதனால நீ இவ்வளவு பிரச்சனையும் நடக்குதுன்னு. அதுக்கு ஜின்மேனும் அன்னைக்கே கோர்ட்ல கேட்டாங்க, இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போட்டிருப்பாங்க. நான் தான் போய் சொல்லி அவனை காப்பாத்திட்டேன். அதனால எல்லா விஷயத்தையும் சரி செய்யணும்னு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னொரு பக்கம் பாலி அவன் டீம் மெம்பர்ஸையே அடிச்சுட்டு தான் இருக்கான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோல்லையா அந்த யோங்ஹானுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இங்க பாரு பாலி, இதோட நிறுத்திக்கோ. ஜின்மேன் பண்ணது நம்பிக்கை துரோகம் தான். அவன் பண்ணதுக்கான விஷயத்த நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரிலாம் டீம் மெம்பர்ஸையே அடிக்காத அப்படின்ட்டு அவரும் மிரட்டுறாரு. அந்த டைம்ல தான் ஜியானு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பா. அப்பதான் அந்த அட்டாக்கரை ஜியானை அட்டாக் பண்ண வரான். வேற வழி இல்லாம அவளும் மார்ச்சரிக்குள்ள போய் படுத்துக்கிறா. ஜியானை காப்பாத்துறதுக்காக ஜின்மேனும் அப்போ கார்ல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க எல்லாருமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான். இன்னொரு பக்கம் பாலி அவனை கார் ஓட்டிட்டு செம்ம ஸ்பீட்ல வரான். ஸ்னைப்பர் கிட்டயும் போன் பண்ணி, இங்க பாரு ஜின்மேனை நான் தான் தொடுவேன், நீங்க யாரும் தொடக்கூடாது, அவன் கண்டிப்பா என் கையில தான் சாவணும்ட்டு மிரட்டுறான். அதனால இவங்களும் பயந்துடுறாங்க. ஜியானை அட்டாக் பண்ண வந்த அட்டாக்கரை ஜின்மேன் ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறமா ஜியானியும் காப்பாத்திடுறான். அப்படி ஜியானை தூக்கிட்டு வெளியில வரும்போது கரெக்டா ஹால்வேல இவனும் பாலியும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ற சான்ஸ் கிடைக்குது. அவ்வளவுதான், பாலி ஜின்மேன் எதனா பண்றான்னு நினைக்கும் போது திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கிரௌடு போகுது. அந்த கிரௌட யூஸ் பண்ணி ஜின்மேனும் அங்க வந்து தப்பிச்சிடுறான். அந்த யங் ஹேன் அவனோட வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தா ஜின்மேன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் என்னன்னா நம்ம கொலை பண்ண ட்ரை பண்ணா நம்ம வீட்லயே இருக்கானேன்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். ஆனா ஜின்மேனும் எல்லார்கிட்டயும் யங் ஹேன் தான் என்ன கெஸ்டா வீட்டுக்கு கூப்பிட்டாரு போய் சொல்லி வச்சிருக்கான். யங் ஹான்கோ குடும்பத்துக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியல. தனியா கூப்பிட்டு எதுக்காக இங்க வந்த அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஜின்மேனோ, நீ என்னோட குடும்பத்தை கொலை பண்ண மாதிரி நான் கூட இங்க வந்து உன்னோட குடும்பத்தை கொலை பண்ணிருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ணல. இந்த எல்லா விஷயத்தையும் நான் இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் பாலி கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு சொல்றான். இவன் அப்படி சொன்னதுனால யங் ஹானும் கால் பண்ணி பாலி கிட்ட, வேணா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நிறுத்திடலாம் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா பாலி அதுக்கு பதிலா வெறும் சிரிக்க மட்டும்தான் செய்யறான். இப்ப எல்லாம் ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஜியானும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஜின்மேனும் பசினை கூப்பிட்டு, இங்க பாரு இது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல தான் இருக்கு, நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ரொடெக்ஷன் தேவை, அதுக்கான பிளான்ல நம்ம இறங்கணும் அப்படின்ட்டு சொல்றான். அடுத்த சீனே இவங்க எல்லாரும் அந்த ஜின்மேனோட வீட்டாண்ட தான் நிக்கிறாங்க. அப்ப ஜின்மேனும் பசின் கிட்ட இந்த வீட்டுக்கு அடியில ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் மால் கட்டலான்னு இருக்கேன்ற விஷயத்த சொல்றான். ஹோண்டாவும் இறந்துட்டான். அதனால ஹோண்டாவோட பிரதரை இவங்களே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுதான் அந்த பிரதரு. சோமினே இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளை போயிட்டு பசினே அப்ரோச் பண்ணி கூப்பிடுறான். இவங்க எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஜியானியை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப ஜின்மேனோட வேர் ஹவுஸ்ல பிரதர் வேலை செய்யறான். அதே நேரம் பசின்னு சோமினுக்கு ட்ரைனிங்லாம் தரான். லைஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆனாலும் ஜின்மேனால பாலியை பத்தி நினைக்காம இருக்கவே முடியல. அடிக்கடி நைட்டு தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறான். ஒரு நாள் ஜின்மேனே ஜியானுக்கு எப்படி கன் அசம்பிள் பண்றது, எப்படி ஷூட் பண்றதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியும் தரான். மறக்காம ரெட் லோட்டஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்களுக்கு வேற சீரிஸ் பார்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.